You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிளம்பி அப்படி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லீலா பேலஸ் தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட்டில் மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். வண்டியில் தான் போகிறோம். வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு. கீழே தான் வந்து பார்க்கிங் பண்ணோம். பார்க்கிங்கே ரொம்ப ஃபுல்லு. பிகாஸ் வந்து மேரேஜ் டேட் நிறைய பேர் இருந்தது போல். ஸோ வந்து ரொம்ப ஃபுல்லு. லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டுக்குமே ஃபுல்லு. ஒரே ஒரு இது தான். பட் அதுக்குமே வந்து கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து லிஃப்ட்டுலேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்தோடனே மண்டபமும் வந்து கொஞ்சம் நல்ல கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் பெரிய இது ஃபங்க்ஷன் தான் போல். ஸோ வந்து மண்டபமே வந்து நல்லா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சரி எப்படியோ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் உள்ளேயுமே கூட்டமாக தான் இருக்குது. க்யூ வந்து மொய் கொடுக்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் நின்றுக்கிட்டுருக்கு. அதை பார்த்தாலே வந்து என்னடா இது இவ்வளோ க்யூன்ற மாதிரி. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஜூஸ் வச்சுருந்தாங்க. என்ன ஜூஸ் பார்த்திங்கன்னா லிச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பவுலில் வந்து மேங்கோ ஜூஸ் எதுவும் வச்சுருந்தாங்க. எனக்கு மேங்கோலாம் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி லிச்சி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு, சரி ஓகே இந்த க்யூவில் வந்து நம்மளால் நின்றுட்டுலாம் இருக்க முடியாது, வேலைக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி நானே முடிவு எடுத்துகிட்டு வேறு என்ன பண்ணோம். ஸோ வந்து நம்ம சாப்பிட போயிடலாம் அப்படின்றத வந்து முடிவு எடுத்துகிட்டு கீழே சாப்பிட்றதுக்கு வந்தோம். இது ஃபுல்லாக வந்து மேலே வந்து பொண்ணு மாப்பிள்ளை அங்கே ஸ்டேஜில் இருக்காங்க. தென் வந்து அவங்களையுமே எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹால் வந்து ரொம்ப பெருசு தான். பட் வந்து கூட்டத்தை வந்து யாராலுமே தாங்கிக்க முடியாதுன்ற லெவலில் இருந்துச்சு கூட்டம். கொஞ்ச நேரம் உட்காந்து தான் பார்த்தோம். கூட்டம் ஏதாவது குறையுமா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே குறையிற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு மேலே வேலைக்காவது நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்றதுக்கு வந்து கீழ் ஃப்ளோருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேலைக்காவது மேலே ஸ்னாப் எடுக்கலான்னு பார்த்தாலும் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த ஸ்னாப் கூட என்னால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து கீழ் ஃப்ளோரு இதுக்குமே லிஃப்ட்டில் போகணும்னு நின்று இருந்தோன்னா நாளைக்கு தான் போவேன்ட்டு நானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியே போக ஆரம்பிச்சிட்டேன். இறங்கி போனால் அங்கே ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி உயிரை வாங்கின்னு இருந்தாங்க. இந்த சைடு வந்து என்னென்னா வந்து டெசர்ட்டுக்கு மட்டுமே ஒரு ஃபுல் ஒரு ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து டெசர்ட் வந்து அவ்வளோவா பிடிக்காது. எங்கள் அக்கா தான் டெசர்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதனால் வந்து சரி ஓகே டெசர்ட்டுக்கு போய் கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். டெசர்ட்டில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ப்ரௌனி வச்சுருந்தாங்க. ப்ரௌனி வந்து ரொம்ப அப்படியே சுட சுட கொதிக்க இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் எடுத்து எடுத்து இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க ப்ரௌனியை. தென் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க மில்கில் செஞ்சது. ப்ரௌனி மேலே கொஞ்சம் ஐஸை வாங்கி அவள் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு சோறு தாங்க வேணும், சோறு எங்கெங்கே போடுறீங்க அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன். சோறு வந்து இந்த பக்கம் தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் போய் சோறு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அப்படி போனால் அங்கே வந்து சோறு வந்து சும்மா சொல்லக்கூடாது, நிறைய ஃபுட் இருந்துச்சு. பாஸ்தா அது இதுன்னு சொல்லி இருந்துச்சு. சாலடு, சாண்ட்விட்சு, பானிபூரி தான் இல்லை. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ஃபைனலாக அது இதுன்னு என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் வந்து ஃப்ளைட்டு வெயிட்டாக இருக்கேன். என் ஃபோன் ஒரு பக்கம் என்னால் அதனால ஃபுல்லாக எடுக்க முடியல. சைடில் ஓரமாக எங்கள் அக்கா பாஸ்தா சாப்பிட்டு வந்தா. அவ்வளோதான் நான் இது பண்ணேன். இந்த ஆள் ஃபுல்லாகவே ஃபுட்டுக்காக பஃபே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அந்த பஃபேயுமே வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியல. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பலாம் வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி பிரியாணி இல்லை, இந்த ஒயிட் பிரியாணிலேயே என்னது ஏதோ ஒரு அது பேர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியலங்க உண்மையாக. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு மட்டனே யூசுவலாக பிடிக்காது. ஸோ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எடுத்துக்கல. வெறும் ரைஸ் வச்சு மட்டும் எடுத்திருந்தேன். சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே எடுத்துக்கிட்டேன். மட்டனு, சிக்கனு, பீஃப்ன்ற மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் வந்து நமக்கு எல்லாமே போட்டால் தான் எதுவுமே பிடிக்காது. எதுவுமே போடலன்னா எல்லாமே பிடிக்கும். அதுதான் இந்த கதை. நார்மலாக வந்து பிளேட் போட்டு உட்காந்து சாப்பிட்றது வச்சுருந்தா கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிருக்கலாம் போல. இது மாதிரி பஃபே வைக்கிறது வந்து ரொம்ப கொடூரத்தின் கொடூரன்ற மாதிரி இருக்குது. அதுலேயுமே மட்டன் சாப்பிட்றவங்கலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு பாஸ்தா கூடமே அவ்வளோவா பிடிக்கல. ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாஸ்தா.
சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம டெசர்ட்டுக்கு போவோம், டெசர்ட்டில் தான் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஸோ வந்து டெசர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் பக்கம் தாவ ஆரம்பிச்சிட்டேன். டெசர்ட் பக்கம் தாவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே பிளேட்டு தான் கொடுத்தாங்க. இந்த பிளேட்டு உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் யாராச்சும் வந்து ஹோட்டல் மேனேஜரா இல்லை ஏதோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு பிளேட்டை வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வைங்க. என்னால் ஒரு கையிலேயே அந்த பிளேட்டை தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதில் வேறு நம்ம ஃபோன் வேறு ஒரு பக்கம் இருக்கும், ஸ்பூனு பிளேட்டு ஃபோனு என்னையா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னால் சத்தியமாக முடியல. பட் இருந்தாலுமே வந்து இங்கே பாருங்க, அந்த பிளேட் எடுக்கும்போதே என் கையில் இருக்க நரம்பெலாம் தெரியுது, அந்தளவுக்கு இது ஆயிடுச்சு. எனக்கு வந்து ப்ரௌனி வேணும் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். சீரியஸாக சொன்னால் ப்ரௌனி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பவுலில் வந்து நான் வந்து ஐஸ் வாங்கிப்பேன், அதுக்காக வச்சுருக்கேன் பவுலு. ப்ரௌனி வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. வந்து போய் ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அவங்க எதாவது மேங்கோ, வெண்ணிலா, அந்த சைடு வெண்ணிலா, இது எல்லாமே 3 ஃப்ளேவர் தான் வச்சுருந்தாங்க. மேங்கோ, வெண்ணிலா, அப்புறம் வேறு எதையோ வச்சுருந்தாரு அவர், எனக்கு தெரில. நான் வந்து மேங்கோவும் பிஸ்தான்னு நினைக்கிறேன், ஆமாம், பிஸ்தாவும் மேங்கோவும் வாங்கிக்கிட்டேன் ஒரு பீஸு. அவர் கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் வந்து சாப்பிட்டேன். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய் அங்கே ஓரமாக வச்சு சாப்பிட்லாம், பிகாஸ் இந்த பிளேட் என்னால் தூக்க முடியாது, அதனால வந்து நம்ம ஓரமாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2த்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சைடில் போயிட்டோம். சைடில் போயிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அது மேலே வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப்ஸ் மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு வந்து ஓரமாக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறது கூட தெரியுது இல்லை எனக்கு ஷேப் ஒர்க்கு. ப்ரௌனி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சீரியஸாக வேறு லெவலு நல்லா இருந்துச்சு ப்ரௌனி. தென் வந்து ப்ரௌனி சாப்பிட்டுட்டு திருப்பியும் கொஞ்சோண்டு ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த ஹால் ஃபுல்லாகவே வந்து டெசர்ட்டுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சீரியஸாக. தென் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிருந்தோம். வாஷ்ரூம் போனோம், வாஷ்ரூமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல இது கொஞ்சம் லீலா பேலஸுன்றனால கொஞ்சம் இதுவாக இருந்தது போல். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் மேக்கப்லாம் கம்மியாக போட்டிருந்தேன். நானே நல்லா இல்லை, எனக்கே தெரியும். எனக்கு வந்து போராக இருந்துச்சு, கிளம்பி போகிறதே சில இடத்துக்குலாம் போகிறதே கடுப்பாக இருக்கும், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு திருப்பி கூட்டம் ஏதாவது குறையுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்துட்டு தென் வந்து கொஞ்சோண்டு கூட்டம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. மேலே ஸ்டேஜுக்கு போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெலாம் விஷ் பண்ணிவிட்டு தென் வந்து அந்த இடத்துலேருந்து லிஃப்ட்டு பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து லிஃப்ட்டுலேருந்து வந்து போவோம் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் வந்து நாங்கள் இறங்கும்போது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. தென் வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.